பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை கொடுத்து பார்க்க போகிறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, கர்த்தர் சில நேரங்களில் நம்மளுக்கு சேலஞ்சிங்கான ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாருங்க. அது நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம கீழ்ப்படியாமல் போகாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா அதன் மூலமாக நிறைய சுவிசேஷம், நிறைய ஊழியங்கள் எழும்புறதற்கு அது உதவியாக இருக்குங்க. ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சாட்சியில் பார்க்க போகிறோம். எல்லாரும் சாட்சியை கவனமாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. சுவிசேஷம் கூட்டங்கள் நிறைய இடத்துல நடத்தப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மசூடி பட்டணம் வழியாக கடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஜஹனபாத் அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு அடுத்து 14 கிலோமீட்டர் உள்ள ஒரு சிறிய பட்டணம் இருந்துச்சுங்க. அங்க எப்படி அப்படின்னா, அந்த பட்டணம் தீவிரவாதத்திற்கு பேர் போன பட்டணங்க. கிட்டத்தட்ட 4 தீவிரவாத அலுவலகம் அங்க செயல்பட்டு வருது. சாயங்காலத்துக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே யாருமே அங்கே நடமாட மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தீவிரவாதம் வாய்ந்த அந்த பட்டணத்தில் கர்த்தர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல, இந்த பட்டணத்தில் கூட்டங்களை நடத்த ஆயத்தப்படு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். அவர் ஏன் எதுக்கு இந்த இடம் இப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்காம சரின்னு சொல்லிட்டு இங்கே ஆயத்தப்படலாம் அப்படின்னு தன்னோட சகோதரர்கள், உடன் ஊழியர்களை கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மசூடி பட்டணத்துக்கிட்ட ஒரு பட்டணம் இருக்குல்ல, இந்த பட்டணத்துல நம்ம ஊழியம் செய்யணும், சுவிசேஷ கூட்டம் போடணும், அதற்கு ரெடி பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற சகோதரர் எல்லாருமே திகைத்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பட்டணத்தை பத்தி தெரியும். அது தீவிரவாத பட்டணம், அங்க நம்மளால பண்ண முடியாது. இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டாங்க, அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கர்த்தர் பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு போலீஸ் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்னால உள்ள ஐஜி அதிகாரிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. அங்கே அந்த ஐஜி சொல்கிறாங்க, ஏன்பா உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா, போய் இந்த இடத்துல தான் நீங்கள் கூட்டம் நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் மட்டும் பண்ணீங்கன்னா அங்கே பிரச்சனை வரும், கலவரம் வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த கூட்டம் நடத்துகிற நாளுக்கு என்னோட மனைவியை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னோட மனைவி வந்தாங்க அப்படின்னா அவங்களோட என்னோட செக்யூரிட்டி படையும் வரும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, எந்த ஒரு கலவரமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு தன்னோட மனைவியை ஒவ்வொரு நாளுமே பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்கப்படுறாங்க. அந்த மனைவியோடையும் பறக்கும் படைகள், அதாவது பாதுகாப்பு படையும் வராங்க. ஸோ அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த கூட்டம் நடைபெறத தெரிஞ்சு ஒரு தீவிரவாத இந்து ஸ்தாபனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த ஜெம்ஸ் ஊழியம் அடித்த அதே ஊழிய நோட்டீஸ் கலரில் இவங்களும் ஒரு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. இங்கே ஒரு கூட்டம் ஆரம்பிக்க போகிறோம், அயோத்தியா பட்டணத்துல இருந்து பெரிய பெரிய பண்டிதர்களாம் வரவழைச்சு ஒரு கூட்டம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே செயல்படுறாரு, கர்த்தர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாருல. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 20,000 பேர் எங்கே வர்றாங்க அப்படின்னா, சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் நடத்துகிற சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றாங்க. ஆனால் அங்கே, அதாவது அந்த இந்து ஸ்தாபனம் மூலமாக ஒரு கூட்டம் நடக்குது இல்லையா, அங்கே 200 பேர் தான் வராங்க. அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய சாதுக்கள் எல்லாருமே இங்க அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு தான் வராங்க. ஏன் அப்படின்னா, இங்கே தான் சத்தியம் இருக்குது அப்படின்னு, சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே ஜனங்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இந்த கூட்டம் நடத்தினதன் மூலமாக அங்கே இயேசுவை பற்றியே அறியாத ஜனங்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 7 ஸ்தாபனங்கள் அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே நிறைய சுவிசேஷ ஊழியம் எழுப்பப்பட்டது, நிறைய ஊழியர்கள் எழும்பினாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் அந்த அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பயந்துக்கிட்டு, ஆண்டவரே இது தீவிரவாத பட்டணம், நான் இங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே நிறைய ஊழியங்கள் எழும்பியிருக்காதுங்க. அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து செய் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பயந்து போய் அந்த காரியத்தை செய்யாமல் விட்டுறாதீங்க. அது என்ன காரியமாக இருந்தாலும் ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தரை நீங்கள் நம்பி இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அதனால வேற எதுக்குமே பயப்படாதீங்க. ஸோ இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சாட்சிகள் இருந்துச்சு, இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.